எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கீங்களா? மகிழ்ச்சியின் நேரம் இது. 2 மனங்கள் இணையக்கூடிய ஒரு தருணத்தை தான் திருமணம் என்று சொல்லக்கூடியது. இப்பொழுது வரையிலும் நீங்கள் செல்வன் செல்வி என்றுதான் சரிங்களா? திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் திருமதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் செல்வன் செல்வி என்றால் என்ன, திருமதி என்றால் என்ன? செல்வன் செல்வி என்றால் அவர்கள் கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள், திருமதி என்றால் அவர்கள் கற்றுக் கொடுக்க வேண்டிய ஆசிரியர்கள். யாருக்கு என்றால் உங்க குடும்பத்துக்கு, உங்க பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும். இயேசு கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லக்கூடிய ஆழமான செய்தி என்னவென்றால், தொடக்கத்தில் கடவுள் ஆணையும் பெண்ணையும் படைத்தார். உண்மையிலேயே கடவுள் தொடக்கத்தில் ஆணை மட்டும்தான் படைத்தார், பெண்ணை படைக்கவே இல்லை. அதனாலதான் உலகம் அப்போதைக்குன்னு எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. அப்படிலாம் கிடையாது. அப்ப ஆணை படைத்த ஆண்டவர் 100% இருந்த அந்த ஆண், அதாவது ஆண் மொத்தமா 100% இருந்த. ஆனால் கடவுள் செஞ்ச சேட்டை என்ன அப்படின்னா, இவனுக்கு தூக்கத்தை வர வச்சுட்டு இவன் லாவெலும்புல இருந்து ஒரு எலும்பை எடுத்து இன்னொரு பெண்மணியை உருவாக்க வேண்டும், இவனுக்கு தகுந்த துணையை உருவாக்க வேண்டும் என்று தூக்கத்தை கொண்டு வந்தார். அப்ப தூக்கத்தை கொண்டு வந்த ஆண்டவர் 100% இருக்கக்கூடிய இந்த ஆணை 50% பிரிக்கிறார். இப்ப அந்த பிரித்த அந்த 50-50 மீண்டும் இறைவன் 100% ஆக்கக்கூடிய தருணம் தான் இந்த திருமணம் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்ப ஆண்டவர் நம்மை 100% வாழ அழைப்பு விடுக்கிறார். நீங்கள் 100% வாழ்ந்துதான் ஆக வேண்டும். யோவான் நற்செய்தி 15வது அதிகாரம் 5வது வசனத்திலே வாரி சொல்வார் ஆண்டவர், என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய முடியாது. இன்னைக்கு நீங்க ஒரு இளம் வயதா இருக்கும்போது உங்களுக்கு கடவுள் முக்கியமா தெரிய மாட்டார். உங்களுக்கு பாத்தீங்கன்னா போனு, சினிமா, அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கைகள் நல்லா, உடல் நல்லா இருக்கும்போது உங்களுக்கு தேட தோணும். ஆனா ஒரு நாளைக்கு மருத்துவமனையில் முடியாம படுத்து கிடக்கும் போதுதான் போனுடைய அருமை இல்ல, உறவுகளுடைய அருமையை நமக்கு தெரியும். எனவே ஏன் திருமணம், எதற்கு திருமணம், எப்படி திருமணம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். திருமண வாழ்க்கை என்பது நறுமணம் மட்டும் தருவது அல்ல. அதனால்தான் திருவள்ளுவர் அழகா சொல்வார், 45வது குறள்ல சொல்லுவார், அன்பும் அரணும் உடைத்தாயும் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அப்படின்னு சொல்லுவார். அப்ப உங்களுடைய திருமணத்தில் அன்பையும் அரணையும் உடைக்க வேண்டும். இப்ப உங்களுக்கு நான் சொல்றேன் இல்ல, இப்ப வந்திருக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன், ஏன் குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படுகிறது அப்படின்னா அதற்கு காரணம் ஒன்னே ஒண்ணுதான். யார் திருமணம் செய்ய போதும் கணவன் என்ன நினைக்கிறான் என்றால், எனக்கு மனைவி இதெல்லாம் செய்ய வேண்டும் என்று ஒரு சிட்டை போட்டு வச்சிருக்கிறார். மனைவி என்ன நினைக்கிறார், எனக்கு இதெல்லாம் கணவன் செய்ய வேண்டும் என்று ஒரு சிட்டை போட்டு வச்சிருக்கிறாங்க. இப்படி யாரெல்லாம் சிட்டை போட்டு வச்சிருக்கிறீங்களோ அவங்க எல்லாம் தயவு செய்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஏனென்றால் இன்னொருவருக்கு உதவி செய்வதுதான் திருமணம். என் மனைவிக்கு என்ன தேவை, அவருக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை உணர்ந்து அதை கணவன் செய்ய வேண்டும். என் கணவருக்கு என்ன தேவை, அவருக்கு எது மகிழ்ச்சியை தரக்கூடியது என்பதை அறிந்து மனைவி செய்ய வேண்டும். இப்படி ஒருவருக்கு ஒருவர் தேவையானதை பிறருக்கு உதவி செய்வதற்காகத்தான் திருமணமே ஒழிய தனக்கு உதவி செய்ய வேண்டும் என்பது அல்ல. அப்படின்னா அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நான் சும்மா கிடக்குறேன், எனக்கு ஒரு வேலைக்காரியை பார்த்துட்டாங்க அப்படிங்கிறது தான் அதுக்கு சம்பந்தம். எனவே வீட்டுக்காரம்மா வீட்டுக்கு மகாராணியாக இருக்க வேண்டும், வீட்டுக்காரர் வீட்டுக்கு ராஜாவாக இருக்க வேண்டும். இங்க யாரும் சமையல் வேலைக்கும் பாத்திரங்களுக்கும் துணி துவைக்கிறதுக்கும் சம்பாதிச்சு கொடுக்குற ஏடிஎம்மே நம்ம கல்யாணம் பண்ணல. நம்ம கல்யாணம் என்பது ஒருவரை ஒருவர் புரிந்து அறிந்து அன்பு செய்வது மட்டும்தான் நோக்கம். சரிங்களா? நீங்க வாழ்ந்த சூழ்நிலை வேறு, அவங்க வாழ்ந்த சூழ்நிலை வேறு. இப்ப 20 வருஷமா ஒரு இடத்துல வளர்ந்த மரத்தை நீங்க வேரோடு புனிந்து வரீங்க. சரிங்களா? உங்க வீட்டுல நடப்போறீங்க. அப்ப அந்த மரத்திற்கு என்ன உரம் வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்து செய்ய வேண்டும். உடனே எங்க வீட்டை பத்தி உனக்கு தெரியாதா, இந்த ஊர்ல தானே பிறந்த, புடலங்காய் இப்படி வெட்டு, முருங்கைக்காயை அப்படி வெட்டு, பூசணிக்காயை இப்படி வெட்டு அப்படின்னு தான் சொல்லுவோம். வீட்டை இப்படி போட்டு அதை அப்படி பண்ணு, உனக்கு என்ன எல்லாத்தையும் சொல்லித்தான் செய்ய வேணுமா சொன்னாங்க. விட்டுருங்க. ஒரு 6 மாசத்துக்கு அவங்கதான் இருக்கு. ஏனென்றால் அம்மா அப்பாவை விட்டுட்டு வர்றாங்க, உடன் பிறந்தவர்களை விட்டுட்டு வர்றாங்க, தன்னுடைய உறவுகள் அனைத்தையும் உதவி தள்ளிவிட்டு
உங்களோடு இருப்பதற்கு வருகிறார்கள். எனவே புது இல்லத்தை அறிவதற்கும் புது உறவுகளை புதுப்பிப்பதற்கும் சிறிது நாட்கள் ஆகும். ஏன்னா நாம் பக்குவப்படுவதற்கு சில பிரச்சனைகள் தேவைப்படும். ஒரு பிரச்சனை எதுவென்றால் உறவை முறிப்பது அல்ல, உறவை பலப்படுத்துவதாக இருக்க வேண்டும். ஒருத்தவங்க திட்டாங்க, இப்போ மாமியாரோ மாமனாரோ உங்களை ஏதாவது சொல்றாங்க, உடனே என்ன இப்படி சொல்லி, எங்க அம்மா அப்பா அப்படி சொல்ல மாட்டாங்களே, எங்க அண்ணன் இப்படி சொல்ல மாட்டாங்க சொல்லுவாங்க. ஏனென்றால் அது உங்களை பக்குவப்படுத்துவதற்கு என்பதை நீங்கள் எடுத்துக்கொண்டு விட்டீர்கள் என்றால் குடும்பம் சிறப்பாக இருக்கும் என்பதை நாம் சொல்றோம். அதனால ஒரு மரத்தை எடுத்து வரீங்க, அதுக்கு நல்ல தண்ணி ஊத்துங்க, தேவையான உரத்தை கொடுங்க, கொஞ்சம் நேரம் கொடுங்கள், கொஞ்சம் நாட்கள் கொடுங்கள், எல்லாம் சரியாயிடும். 2, உங்களுக்கான 3 1, கடவுளோடு இணைந்திருங்கள். சரிங்களா? எந்த சூழ்நிலையிலும் கடவுளை மட்டும் விட்டு கொடுக்காதீர்கள். உங்களை இணைப்பது இந்த ஆலயம் என்பதை மறந்துவிடக்கூடாது. அதனால்தான் சொல்லிட்டு ஒரு பேராய் இருந்தார். அவர் சொல்லுவார், ஒரு திருமணத்தை சொல்லுவார், 3 to get better சொல்லுவார். அதாவது ஒரு திருமணம் இல்லை, இது இருமணங்கள் அல்ல, இது 3 பேர் இணைந்து செய்யக்கூடிய திருமணம். யார்? டோமினிக், அனனி, இயேசு கிறிஸ்து. இதை 3 பேரும் இணைந்து திருமணம் செய்கிறீர்கள். உங்களுக்கோடு இயேசு இருக்க வேண்டும் என்பதைத்தான் அவர் சுட்டி காட்டுகிறார். எனவே இயேசு உங்களோடு இருக்கிறார் என்பதை நீங்கள் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆனா இப்ப உள்ள பசங்க பொண்ணுங்க உட்கார்ந்து இருக்காங்க, பசங்க இருக்கிறாங்க, சொல்லி உங்களை பார்க்கும் போது, பழகும் போது, பேசும்போது, நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடி வரைக்கும் அம்மா தேவையானி மாதிரி இருக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. அழகுனா அழகு, எப்ப பார்த்தாலும் பாத்திரத்தை கீழே வச்சிருப்பாங்க. ஏன் அழகு கீழே சிந்திடக்கூடாதுன்னு அப்படியே தாங்குவாங்க. கல்யாணம் முடிஞ்சா ஒரு வருஷம் 2 வருஷம் தான் ஆகும். உடனே அவன் தேவையானி மாதிரி இருக்கிற அவனை சொல்லுவான், தேவையானி எனக்கு தேவையா, நான் கொண்டாந்து கட்டுனது இப்படியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி. எனவே அப்பொழுது புகழ்ந்து பேசிய நாக்கு கொஞ்ச காலங்கள் கடந்த பிறகு இகழ்ந்து பேசும். உங்களுக்காக நாம் தொடர்ந்து சொல்கிறோம்.